வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடியில் நம்மளுடைய அட்ரஸை வந்து எப்படி ஆன்லைன்லேயே சேஞ்ச் பண்ணுறது, உங்களோட அசம்பிளி அதாவது தொகுதியை வந்து எப்படி மாற்றுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரே அட்ரஸில் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து அட்ரஸை மட்டும் அந்த ஒரே ஏரியாவில் ஒரே பின்கோடு அதே சேம் அசம்பிளினா அது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து மாறுறோம், நம்மளோட தொகுதியே வந்து மாறுது அப்படின்னா ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். NVSP.in அதாவது ஓட்டர் ஐடியோட போர்ட்டல் வந்து அதுதான். ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் போய் டேரெக்டாக லிங்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதோட ஸ்க்ரீன் வந்து நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் நமக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எபிக் டவுன்லோட் சர்ச்சின் நம்மளோட எலக்ட்ரல் ரோலை வந்து சர்ச் பண்ணுறது, அப்புறம் ஓட்டரோட போர்ட்டலு, அப்புறம் ஃபார்ம்ஸு, அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக்கலோட அந்த ரோலோட PDF அதெல்லாம் ஜென்ரலாக நம்ம பார்க்கறது. அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த ஸ்க்ரீனில் ஃபுல்லாக இந்த ஓட்டர் ஐடி ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பழைய வெப்சைட், அதாவது பார்த்திங்கன்னா இந்த கீழே பக்கத்தில் லாகின் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதில் போனீங்கன்னா அது வந்து நமக்கு பழைய வெப்சைட்டு. ஸோ இப்போ புதுசாக வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க நம்ம சைட்டை, ஓட்டர் ஐடி சைட்டை. ஸோ நம்ம ஈஸியாக நம்ம பண்ணலாம். இல்லை அந்த ப்ளூ கலரில் ஓட்டர் போர்ட்டல்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஓட்டர் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன், கரெக்ஷன் இன் ஓட்டர் ஐடி, டெலிஷன் ஆஃப் ஓட்டர் ஐடி, அப்புறம் ஆதார் லிங்க் பண்ணுறது. ஸோ இந்த 4மே இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கரெக்ஷன் இன் ஓட்டர் ஐடி. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோன்னா அந்த க்ரியேட்டட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன கையில் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ வெரிஃபை அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தோடனே கங்க்ராச்சுலேஷன் யுவர் மொபைல் நம்பர் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் அப்படின்னு வந்துட்டோம். அடுத்து வந்து கிரியேட் பாஸ்வேர்டு, அது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு தேவை. ஸோ அந்த என்ன பாஸ்வேர்டு உங்களுக்கு வேணுமோ அதையும் கொடுத்துட்டு அந்த கேப்சாவை டைப் பண்ணி செக் பாக்ஸை கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் கொடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய இது வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். வெல்கம் டு தி ஓட்டல் போர்ட்டல், வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அந்த வெல்கம்மை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் வந்து ஹாய் மை நேம் இஸ் ஓட்டர் மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக வந்து அது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்கும். ஸோ அங்கே கீழே வந்து ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே டு யூ ஆல்ரெடி ஹேவ் அ ஓட்டர் ஐடி நம்பர் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து இப்போ அட்ரஸ் தான் மாற்ற போகிறோம், நம்மகிட்ட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது. ஸோ எஸ் ஐ ஹேவ் அ ஓட்டர் ஐடி நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ஓட்டர் ஐடி நம்பரை அங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு அங்கே ஃபெச் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய பழைய டீட்டெயில்ஸ், நம்ம ஓட்டர் ஐடியில் இப்போ என்ன டீட்டெயில்ஸ் வச்சுருக்கோமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே அப்பியர் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து ரீசன் ஃபார் அப்ளையிங் ஃபார் கரெக்ஷன் அப்படின்னு கேட்குது. இதில் வந்து நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்து சூஸ் பண்ணணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்லேயே, நம்ம இப்போ வந்து அசம்பிளியே மாற்ற போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஷிஃப்டிங் ரெசிடென்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணணும். சப்போஸ் சேம் அசம்பிளி ஆனால் வந்து நம்ம அட்ரஸ் மட்டும் மாறி இருக்குது அப்படின்னா அதுக்கு செகண்ட் ஆப்ஷன். அதில் வந்து நேமு, டேட் ஆஃப் பர்த், ஃபோட்டோ அது எல்லாமே அதில் சேஞ்ச் பண்ணலாம். தேர்டு வந்து இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட், எந்தவித கரெக்ஷனுமே இல்லாமல் எனக்கு புது கார்டு வேணும் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன். அண்ட் ஃபோர்த்து வந்து பர்சன் மார்க்கிங் வித் டிசபிலிட்டி, அதாவது டிசபிலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கார்டு வேணும் அப்படின்ற மாதிரி இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிறது ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ், அதாவது அசம்பிளியே மாற்ற போகிறோம். ஸோ அது கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் வரும். நம்மளுடைய ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அசம்பிளி இந்த 3த்தையும் ப்ராப்பராக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் தமிழ்நாடு, என்ன டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் என்ன அசம்பிளி உங்களுக்கு இருக்குது, அது தெரியலனா கூட யார்கிட்டனா கேட்டுக்கோங்க. அங்கே சப்மிட் கொடுத்த உடனே அகைன் என்ன பண்ணணும்னா ஒரு வெரிஃபிகேஷனுக்காக நம்ம க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா ஒரு அக்கௌண்ட், அந்த நம்பரை என்ட்ரு பண்ணி ஒரு ஓடிபி வந்து திரும்பவும் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஓடிபி அகைன் நாங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ண போகிற அந்த அட்ரஸ் பேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ வந்து உங்களுடைய அட்ரஸை வந்து கரெக்டாக, இதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் கண்டிப்பாக தேவை. அது வந்து எந்த ப்ரூஃப் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த ப்ரூஃபில் என்ன அட்ரஸ் இருக்கோ ஸோ அப்படியே வந்து அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஏரியா பின்கோடு, அதுக்கப்புறம் உங்களுடைய வில்லேஜ், அதுக்கப்புறம் உங்கள் என்ன தாலுக்கு, ஸோ எல்லாமே பார்த்து ப்ராப்பராக ஃபில் பண்ணிக்கோங்க இந்த பேஜை. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து லெஃப்ட் சைடில் வந்து இங்கிலீஷ்லேயும் ரைட் சைடில் தமிழ்லேயும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான வந்து கீபேட் வந்து அவங்களே அங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன் அப்பியர் ஆகுதுல அது கொடுப்பாங்க. இது வந்து என்னுடைய சிஸ்டம் கீபோர்ட். ஸோ நீங்கள் உங்கள் சிஸ்டம் கீபோர்டு யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து உங்களோட அட்ரஸை வந்து கரெக்டாக எந்த மிஸ்டேக், ஏன்னா இது வந்து கன்வெர்ட் பண்ணும்போது வேறு மாதிரி நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை மட்டும் ப்ராப்பராக பார்த்து கரெக்டான தமிழ் ஃபாண்ட்டில் வச்சு நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு திரும்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அசம்பிளி வந்து கேட்கும். ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே
கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர், இதில் வந்து என்ன பெனிஃபிட்னா நம்ம ஆதார் நம்பரையும் சேர்த்து வந்து இதில் அப்டேட் பண்ணிடலாம். ஸோ வந்து உங்கள் ஆதார் நம்பர் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அந்த ஆதார் நம்பரையும் அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் நம்பர் ஓட்டர் ஐடியோட இணைக்கணும் அப்படின்றது ஒரு ரூல்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதையும் வந்து இதிலே நம்ம இணைச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன ப்ரூஃப் வைக்க போகிறோம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்களா லிஸ்ட் ஆஃப் ப்ரூஃப்ஸ். ஸோ இதில் ஆதார் கார்டு, கரண்ட் பாஸ்புக், இந்தியன் பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கேஸ் கனெக்ஷன் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு அங்கே வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன தேவையோ, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ரூஃபில் இருக்கிறது. ஸோ நான் இப்போ ஆதார் கார்டை வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆதார் கார்டை நான் வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன். இதில் என்னென்னா நம்ம அந்த ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணும்போது எரர் வந்து கண்டிப்பாக ஷோ ஆகும். அது எதுக்கான எரர்னால் அது வந்து வித்தவுட் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் நம்ம வந்து அந்த ஆதாரோட ஃபைல் நேமை வந்து நம்ம அதாவது அந்த அப்லோட் பண்ணுறீங்கல்ல, ஸோ அதை வந்து வித்தவுட் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது அந்த ஃபைலோட நேம் வந்து. ஸோ அதை மட்டும் ப்ராப்பராக பார்த்து பண்ணிக்கோங்க, இல்லைனா அப்லோடே ஆகாது, அது கொஞ்சம் எரர் காட்டிகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து இந்த எரர் தான். ஸோ அது வந்து நீங்கள் ஆதார் கார்டு அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா இதுக்கும் ஸ்பேஸ் இல்லாமல் மொத்தமாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் சப்மிட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிக்ளரேஷனுக்கு வரும். டிக்ளரேஷனில் வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த ப்ரெசென்ட் இப்போ நம்ம மாற்றுறோம்ல அந்த அட்ரஸில் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ அது நீங்கள் வந்து உங்களோட தோராயமாக அப்ராக்சிமேட்டாக கூட கொடுத்துக்கோங்க. ஸோ கரெக்டாக கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே சென்னை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட பேர் நேம் வந்து அங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ன பிளேஸில் இருக்கீங்களோ அந்த பிளேஸ் அந்த நேம் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ஒரு ப்ரிவ்யூ மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்திங்களா நம்மளுடைய எல்லா இதுவுமே வந்து இதில் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் வந்து நம்ம பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அங்கே அட்ரஸ் டைப் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் இங்கே கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றத வந்து ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக வந்து சப்மிட் ஃபார்ம்னு இருக்கும் பாருங்கள் இந்த பக்கம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து அங்கே ஜென்ரேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ வந்து கங்க்ராச்சுலேஷன் போட்டுட்டு ஒரு அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் தான் நம்ம ஃபர்தராக வந்து ட்ராக் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு பெரிய ரெஃபரன்ஸ் நம்பர். அதை மட்டும் மறக்காமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம கொடுத்த நம்பருக்குமே வந்து ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மெசேஜ் டெலீட் ஆகிடுச்சுனாலும் இதை வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து எப்படி நம்ம அதை ட்ராக் பண்ணி பார்க்குறது அப்படின்ற பற்றி தான் நான் யோசிக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் முன்னாடியே உங்களுக்கு அங்கே ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய செலக்ட் ஸ்டேட் கொடுத்துட்டு நம்மளோட அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கே டைப் பண்ணோன்னா அதில் வந்து ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுத்திங்கன்னா நம்மளோட வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து கம்ப்ளீட் ஆகும். இது வந்து இட் வில் டேக் 15 days இல்லைனா வந்துட்டு 1 month கூட ஆகலாம். அது வந்து அந்தந்த ஏரியா பொறுத்து இருக்குது. ஸோ வந்து இது வெயிட் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக மாறும், ரிஜெக்ட்லாம் ஆகாது. ஸோ இது வெயிட் பண்ணிங்கன்னா நம்மளோட அசம்பிளி வந்து மாறி ஃபுல்லாக ஃபைனலாக அக்செப்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காட்டும். ஸோ அவ்வளோதான் மக்களே, ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய அட்ரஸை நம்மளே வந்து ஓட்டர் ஐடியில் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய வீடியோவை நான் இன்னும் நிறையா கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.